நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய சதீஷ்குமார் டாக்டர் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார் இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, சித்த மருத்துவத்தில் மூலிகைகள் ஆகட்டும், மற்ற சித்த மருத்துவத்தில் பெரிய பெரிய மருந்துகள் ஆகட்டும், ஒரே மருந்து தான் இருக்கும். பல நோய்களுக்கு மருந்தா அது வந்து பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட மருத்துவ முறை சித்த மருத்துவ முறையில் உண்மையா இருக்கா? அப்படிப்பட்ட மருத்துவ முறைகள் இருந்தால் மூலிகைகள் என்ன இருக்கு? இல்ல கட்டு, கலங்கு, அர்மா, சுண்ணம், சூரணம், செந்துரம், பஸ்பங்கள்ல என்ன இருக்கு? அது எப்படி எல்லாம் கொடுத்தாக்க என்னென்ன நோய்களை சரி பண்ணும்? ஆக்சுவலா இது சித்த மருத்துவத்தில் ஏக மூலிகை பிரயோகம் அப்படின்றத ஏக மூலிகை பிரயோகம். ஆமாம், ஒரே மூலிகையை வச்சு பல வியாதிகளுக்கு பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறத சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, முப்பு அப்படின்றது ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக. ஏன்னா சித்த மருத்துவத்தில் முப்புன்றது வந்து அதாவது வந்து சாகாவரம் அடைகிறதுக்கு வந்து அது உதவுவதாக, உடலை காயகல்பமாக மாற்றுவதற்காக வந்து பயன்படுத்துகிற மருந்து இது. இந்த முப்பானது நிறைய மருந்துகளை வந்து முடிக்கிறதுக்கும் வந்து பயன்படுத்துவாங்க. நம்மளோட உடல்களில் வந்து பல நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு இது பண்ணுவாங்க. அதாவது வந்து என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா, அந்த ஒரு மருந்து நம்ம உடம்புல நிறைய சிஸ்டம் இருக்குது. அதாவது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, அதுக்கடுத்து வந்து எஸ்கிரிட்டரி சிஸ்டம் இருக்குது, இனப்பெருக்க சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி பல சிஸ்டமில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு சில மருந்துகள் வந்து போய் வேலை செய்கிறது தான் முப்பு அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த மருந்துகள் வந்து ஒரு சிஸ்டத்தில் இல்லாமல் பல சிஸ்டத்தில் போய் வேலை செஞ்சு அங்குள்ள பிரச்சனைகளை வந்து நமக்கு தீர்க்குது அப்படின்னாக்க அந்த மருந்து தான் முப்பு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அது வந்து இந்த மாதிரியான மருத்துவ முறை வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது. மூலிகைகளை வந்து பயன்படுத்துவாங்க, முப்பு வந்து பயன்படுத்துவாங்க, சில பற்பங்கள், சுண்ணங்கள், இது எல்லாமே நிறையா சிஸ்டத்தில் வந்து போய் வேலை செய்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். இருக்கு. ஓகே ஓகே. சரி, இப்போ முப்பை பற்றி பேசுகிறீங்க. முப்பு கட்ட தெரியாதான் துப்பு கட்ட தெரியாதான்னு ஒரு பழக்கத்தில் வைத்தியனே இல்லை அப்படின்ற. ஆமாம், முப்பு கட்ட தெரியலன்னா வைத்தியனே இல்லை அப்படின்ற மாதிரி, துப்பு கட்ட தெரியாதமா அப்படின்னா நிறைய பேசுவாங்க. அது பரிபாசையில் பேசுவாங்க இல்லையா? அது உண்மைதான். இந்த முப்பை வச்சு பல நோய்களை வந்து குணமாக்கலாம் அப்படின்னு சித்தர்கள் சாத்தியமா பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அதை பற்றி பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. சரி, இதை வச்சு வேற என்னென்ன செய்ய முடியும்? நான் இப்போது முப்புன்றது வந்து 3 உப்புக்களின் கலவையில் வந்து முடிக்கிற ஒரு மருந்து. ஓகே. இது அதிக காரத்தன்மை உள்ள பொருளாக. காரத்தன்மை உடையது. ஆமாம், அதாவது வந்து அகத்தியர் வந்து அதை சொல்லுவார். என்ன அப்படின்னாக்க, எவ்வளோ காரம் இருக்கும் அப்படின்னாக்க, அதாவது வந்து மஞ்சள் கற்கம் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் கற்கத்தை நல்லா ஒரு கையளவு நல்லா இப்படி அரைச்சி வச்சிங்கனாக்கா, ஒரு சின்ன பிஞ்சு அதில் எடுத்து போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த மஞ்சள் கற்கம் முழுதும் செவந்துருன்னு சொல்லுவாங்க. ரெட் கலர் மாறிடும். ஆமாம், மஞ்சளுக்கு செவுக்குது அப்படின்னா அது காரத்தன்மை பேஸ், அதை காரத்தன்மை உள்ள பொருளாக தான் இருக்கும். சரியா? அதனால தான் வந்து முப்பு வந்து நமக்கு காரத்தன்மை உள்ள பொருளாக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது நான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, முப்பை வேண்டாம், ஒரு சுண்ணத்தை வந்து பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகே. இப்போது நம்ம வெடியுப்பு சுண்ணம் அப்படின்ற சித்த மருத்துவத்தில் வந்து பயன்படுத்துகிறோம். நிறைய வியாதிகளுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. இந்த வெடியுப்பு அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, நமக்கு நைட்ரேட்டை வந்து பேஸாக கொண்டது. அதாவது வந்து நைட்ரேட்னாக்கா, வெடியுப்போட இதே வந்து என்னென்னா பொட்டாசியம் நைட்ரேட்டு. அதில் வந்து அந்த உப்பில் வந்து பொட்டாசியமும் இருக்குது, நைட்ரேட்டும் இருக்குது. ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்து தான். இதை வச்சு நம்ம ஒரு மருந்து முடிக்கும் போது அந்த நைட்ரேட் பேஸாக வச்சு தான் அந்த மருந்து வந்து முடியும். ஓகேவா? அந்த நைட்ரேட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்மளோட சர்க்குலேஷனில் பல சிஸ்டத்தில் வந்து வேலை செய்யும். இப்போ நவீன மருத்துவத்திலலாம் இதய அடைப்பு, பக்கவாதம் அப்படின்னாக்க, இப்போ எக்கோஸ்பிரின் இந்த மாதிரி உள்ள மருந்துகள்லாம் கொடுக்குறாங்களே, நிகார்டியா இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த மருந்துகள் எல்லாமே நைட்ரேட்டோட தன்மையை வந்து பேஸாக தான் வச்சு கிடைக்கும். இதோட வேலையே என்ன அப்படின்னாக்கா, வேசோ டைலேட்டரோட வேலை. ஓகேவா? இரத்த குழாய்களை விரிவடைவு செய்து அதை அந்த சர்க்குலேஷன் அடைப்பு பிளட் தின்னராக வந்து இருக்கிறதுக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த நைட்ரேட்டு இது வந்து நம்ம வந்து ஒரு மருந்தாக முடித்து நம்ம கொடுக்கும்போது இது பல சிஸ்டமில் வந்து வேலை செய்யும். பார்த்தீங்கன்னாக்கா அலோபதிலையும் அப்படி தான் பயன்படுத்துவாங்க. இப்போ அதை வந்து இதய ஹார்ட்டில் அடைப்பு இருந்தாலும் கொடுப்பாங்க,
பக்கவாத பேஷண்ட்டுக்கும் கொடுப்பாங்க. இல்லை வேறு எங்கேயாவது வந்து டிவிடி இந்த மாதிரி ரத்த குழாய்களில் அடைப்பு இருந்தாலும் வந்து அந்த மருந்துகளை வந்து பயன்படுத்துவாங்க. இதே மாதிரி தான் சித்த மருத்துவத்துலேயும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிசீஸோடு சொல்கிறேன். இப்போது சுகர் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சுகர் லாங் டர்மாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த இரத்த குழாய்களில் வந்து அடைப்பை ஏற்படுத்தும். அந்த அடைப்பு வந்து பல வியாதிகளுக்கு வந்து காரணமாக அமையும். சில டைமில் வந்து சுகர்னால கண்ணு போயிடுச்சுன்னு வாங்க, ரெட்டினோபதி, டயபெட்டிக் ரெட்டினோபதின்றது சொல்கிறோம். சில டைமில் வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது வந்து டயபெட்டிக் ரீனல் ஃபெயிலியர், சிகேடி பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அதுக்கடுத்து சில பேருக்கு வந்து விதைப்பையில் வந்து அதே மாதிரி அடைப்பு ஏற்படுத்தும். ப்ரோஸ்டேட் இல்லை, ப்ராஸ்டேட் கிளாண்டு வேறு. ஆமாம், விதையில் வந்து அது ரத்த குழாய் டயபெட்டிக் இன்டியூஸ்டு இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த சுகர்னால ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும். சரிங்களா? இது வந்து விந்தணு உற்பத்தியை வந்து தடைப்படுத்தும். ஸோ அப்போ விதைப்பை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் ரத்த குழாய்கள் தானே இருக்குது, சின்ன சின்ன ரத்த குழாய்கள் இருக்கும். அது வந்து அடைப்பு ஏற்படுத்தினாலும் விந்தணு உற்பத்தி வந்து அவங்களுக்கு கம்மியாயிடும். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி, மலட்டுத்தன்மையை வந்து உண்டாக்கும். ப்ளஸ் வந்து சிலருக்கு சொல்லுவாங்க கால் அழுகி போச்சு, கால் பார்த்தா கருப்படிச்சிட்ருக்கோம் இல்லையா, தீர புண்ணு ஆறலை அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ரத்த ஓட்டம் சீராக இல்லை. ஏன்னா இந்த ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டதுனால அந்த ரத்த ஓட்டம் உள்ள சீராக இல்லை. இப்போ அதை ஒரு இடத்துல வந்து ஒரு புண்ணு, ஒரு செல்லுக்கு தேவையான உணவை கொண்டு போய் சேர்த்துறது ரத்தம். இப்போ அந்த ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் போது என்ன பண்ணும், செல்லுக்கு தேவையான உணவுப் பொருள் வந்து ஒழுங்காக கிடைக்காது. ஓகே சார். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், ரத்த ஓட்டம் இல்லாத பகுதிகள் வந்து நல்லா கருப்படைஞ்சிருக்கும். அந்த அங்கே சப்போஸ் வந்து புண்கள் வந்ததுன்னா வந்து ஆறாது, 3 மாதம் 6 மாதம் இந்த மாதிரியான போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த ரத்த குழாய்கள் அடைப்போம். சில பேருக்கு என்ன ஆகும்னா ஃப்ரோஷன் சொல்கிற மாதிரி வந்து அங்கங்கே ஃப்ரோஷன் சொல்கிற வந்து உண்டு பண்ணிடும். கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சில பேர் சுகர், கிரானிக் சுகர் பேஷண்ட்டுக்கு தோள்பட்டெல்லாம் நல்லா இறுகி கைக்கு தூக்க முடியாது சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு காரணமும் ரத்த குழாய் அடைப்பு தான். ஏன்னா அந்த சின்ன சின்ன மைக்ரோ வெசல்ஸ் வந்து நமக்கு சிதைவடைகிறதுனால ரத்த ஓட்டம் ஒழுங்காக இல்லாமல் அங்கங்கே அந்த மசில் வந்து ஃப்ரோஷன் ஆயிடுது. இதுவும் சுகரோட காம்ப்ளிகேஷன்ஸ் தான். இந்த மாதிரி அந்த ரத்த குழாய் அடைப்புகளில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துறதுனால இவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஃப்ளோ இல்லை. ஸோ இந்த மாதிரியான இருக்கிற பேஷண்ட்டுங்களுக்கு வெடியுப்பு நல்லா வேலை செய்யும். ஏன்னா இது நைட்ரேட்டோட பேஸில் வந்து ஓகேவா. இதுவே நம்ம பிளான்ட் சோர்ஸில் வந்து எடுக்க முடியும். இப்போ பிளான்ட் சோர்ஸ்லாம் நைட்ரேட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. பீட்ரூட்டில் வந்து நிறைய நைட்ரேட் இருக்குது. இது பீட்ரூட் சாப்பிட்டா பிபிக்கு நல்லதுன்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம். காரணம் என்னன்னா பீட்ரூட்டில் நைட்ரேட்டோட இது இருக்குது, மூலக்கூறு அதிகமாக இருக்குது. ஆமாம். ஓகே. அதனால் வந்து பீட்ரூட் சாப்பிட்டா வேசோ டைலேட்டர் ஆகும், அவங்களுக்கு பிபி கண்ட்ரோல்ட் ஆகும், உயர் ரத்தத்தில் அங்கே அதிகமாக இருக்காது. ஆமாம். இந்த மாதிரியான செடிகளில் வந்து நிறைய சக்திகள் இருக்குது. ஸோ இப்போ நாம் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, வெடியுப்பு சொன்ன மாதிரி மருந்தாகவே டைரெக்டாக சுண்ணமாக முடிச்சிருவோம். ஓகேவா. அப்போ இதில் வந்து அந்த நைட்ரேட்டோட தன்மையும் இருக்கும், சுண்ணாம்பு சத்தோட அந்த காரத்தன்மையும் வந்து சேரும். இது சுண்ணமாக முடிகிறதுனால இப்போ அந்த ரத்த குழாய்கள் வந்து அடைப்பு ஏற்படும். இப்போ நமக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதியோட முக்கியமான பிரச்சனை என்ன, ரெட்டினால சின்ன சின்ன மைக்ரோ வெசல்ஸ் இருக்குது, குழாய்கள் இருக்குது, அதில் அடைப்பு ஏற்படுது, அதனால் கண் பார்வை பாதிக்கப்படுது. ஸோ அவங்களுக்கு இந்த சுண்ணத்தை வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் கொஞ்சம் கிளியர் ஆகுது, கொஞ்சம் ஓரளவு நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஆறாத புண் இருக்கிறவங்களுக்கு இது மட்டும் கொடுத்தா போதுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வந்து சான்சஸ் உண்டு. ஏன்னா புண்ணு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஃபெக்ஷன் வரும். சுகர் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிரும். அப்போ கம்மியாகும் போது கிருமி தொற்று ஈஸியாக ஏற்படும். அப்போ நல்ல ஆன்டிபயோட்டிக் மாதிரி உள்ளது நான் மாடலில் சொல்லலை, சித்த மருத்துவத்தில் கிருமி நாசினிகள் நிறையா இருக்குது. ஸோ அதையும் சேர்ந்து நம்ம கொடுத்துட்டு கரெக்டாக ட்ரெஸ்ஸிங், வாஷ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்போ கொடுக்கும்போது அந்த காலில் அந்த புண்ணு அடைப்பு, ரத்த குழாய் அடைப்புகள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும், புண்ணு சீக்கிரமாக ஆறும். அப்போ அது வந்து வேலை செய்யும். அப்போ விதைப்பையில் ஃப்ரோஷன் டெஸ்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதைப்பையில் வந்து நீர் அதிகமாக கோத்துட்டாலோ, இல்லை நான் சொன்ன மாதிரி ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு அந்த விதைப்பை வந்து ஃப்ரோஷன் ஆயிடுச்சுனாலும் அந்த விந்தணு உற்பத்தி இருக்கா. அப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த மருந்துகளை கொடுக்கும்போது
அந்த சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் நார்மலாகும், அந்த ஹைட்ரோசில் அந்த நீர் கோத்துக்கிற தன்மை வந்து கம்மியாகும். இதனால் வந்து அந்த வீக்கமும் அந்த இடத்துல இருக்கிறது விந்தணு உற்பத்தியே வந்து நம்ம நிறைய பேருக்கு கொடுத்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம சொல்கிறது ஒரு மருந்து, ஓகேவா? இந்த ஒரு மருந்து பல சிஸ்டமில் வந்து போய் வேலை செய்யுது. ஏன்னா ரத்த குழாய் அடைப்பு உடம்புல எங்கே இருந்தாலும் வந்து நமக்கு அது ரத்த குழாய் அடைப்பு தான். மூளையில் இருந்தாலும் சரி, கண்ணில் இருந்தாலும் சரி, இதயத்தில் இருந்தாலும் சரி, கிட்னியில் இருந்தாலும் சரி, காலில் இருந்தாலும் சரி, இல்லை வெயினில் டீப் வெயினில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அது அடைப்பு தான். அதான் நம்ம கரைக்கிறதுக்குள்ளான மருந்துகளை வந்து இப்போ சுண்ண மருந்துகள் வகையில் கொடுக்கும்போது அது அப்சார்ப்ஷன் வந்து நல்லா சீக்கிரமாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது வேசோ டைலேட்டராக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நல்லாவே வேலை செய்யும். அதனால தான் இதை வந்து கர்ப்ப மருந்துகள் வகையில் வச்சாங்க. அதனால தான் எப்படா ஒரு மருந்து எல்லா சிஸ்டத்துலையும் எல்லா நோயும் சித்த மருத்துவத்தில் வந்து தீருது அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கும்போது அது பல நோய்களுக்கு மருந்தாக தானே இருக்குது. இப்போது இதை வேசோ டைலேட் பண்ணுது அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக கிட்னியில் கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த யூரிட்ராவில் வந்து மாட்டிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த யூரிட்ரா கொஞ்சம் டைலேட் ஆச்சுனாக்கா நீர் டைலேட் ஆகி நீர் பெருக்கை செய்யக்கூடிய மூலிகைகளை வந்து கொடுக்கும்போது நீர் உற்பத்தி அதிகமாகி ஆட்டோமேட்டிக்காக கல் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிட்டு வெளியில் வந்துடும்ல. ஆமாம். அப்போ ஒரே மருந்து பல சிஸ்டங்களுக்கு வந்து சேர்ந்து வேலை செய்தில்லை. புரியுதுங்க சார். ஸோ இது பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள். ஆனால் அது என்ன நோய்க்கு எவ்வளோ அளவு எப்படி கொடுக்கணும் அப்படின்றதையும் சித்தர்கள் வந்து வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. கரெக்டான ஒரு மருத்துவரை அணுகி நம்ம அதுக்கான கரெக்டாக அந்த நோயை, அதாவது வந்து நோய் நாடி, நோய் முதல் நாடி, நோய் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து இதில் வந்து சித்த வைத்தியத்துக்கே ஒரு இது என்ன அப்படின்னாக்கா, நிறைய வைத்தியர்கள் இருக்காங்க, எல்லாம் பயங்கர அனுபவமாக இருப்பாங்க, பெரிய பெரிய மருந்துகள்லாம் முடிப்பாங்க. ஆனால் அவங்க மருந்து செய்கிறதில் மட்டும்தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. புரியுதுங்களா? இல்லையா? ஒரு மருந்து செய்கிறதுல நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு நோய் வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான தேர்ச்சி இருக்கணும். அந்த நோய் கண்டுபிடிச்சாதான் நோய் முதல் நாடி அது தணிக்கும். அதாவது வந்து அந்த நோயை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மருந்தை கொடுத்து அதுபடி பத்தியம் இருந்து நாம் கூட இருந்தால் மட்டும்தான் அந்த மருந்து முழு திறனோட வேலை செய்யும். சூப்பர். ஓகேப்பா. ஸோ அதுதான் வந்து இங்கே நிறைய வைத்தியர்கள் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்து நல்ல அனுபவமான பெரிய பெரிய வித்வான்கள்லாம் வந்து இருக்காங்க. ஒரு மட்டலை கொடுத்தோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பொடியாக்கி தரது, அதை வந்து வெட்டையாக்கி வந்து அதை ஒன்றும் இல்லாத வந்து நமக்கு மருந்தை முடிச்சு தர வித்தையெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எழுதி வச்சுருக்காங்க பாட்டா. உண்மையை சொல்லணும்னா சித்தர் வேதியல்னே இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரியான அற்புதமான மருத்துவ, அதாவது அந்த மருத்துவ அறிவியலை என்னன்றதை புரிஞ்சு கரெக்டான நோயை பார்த்து கரெக்டான வைத்தியர்கிட்ட போய் கரெக்டான மருந்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த நோய் வந்து அவங்கள வந்து விட்டு போகும். கண்டிப்பாக. சூப்பர் சார். நேரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நோய் எப்படி வருது, ஒரே மருந்து எப்படி எல்லா நோய்க்கும் மருந்தாக பயன்படுத்தலாம், கொடுக்கலாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக நமக்கு விளக்கி சொன்னார். ஐயா உங்களுக்கு நன்றிங்க ஐயா. நன்றி. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.